வணக்கம். எந்த பிளான் எடுத்துக்கிறீங்க? அது சிங்கர் ஸ்வீட்டி எடுத்துக்கிற பிளானே எடுத்துக்கிறோம். அது விவிஐபி பிளான் சார். அதாம நம்ம கம்ஃபர்ட். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பென் எடுத்துக்கிறேன். உங்க பேரு? ஸ்ராவணி. இந்த ரவிக்கு குறும்பு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். சார், நீங்க செக்ஸ்ங்கிற காலத்துல மந்த்லி 1 டைம்னு எழுதிருக்கீங்க. உண்மைதானே? நீங்க 6 மந்த்க்கு ஒரு டைம்னு. அப்படிதான். ஆமா, இவன் நோ செக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ்னு எழுதிருக்காரு. உண்மைதானே? மேலுன்னு எழுதணும். இப்படி கூட இவங்க ரொம்ப தான் காஞ்சி போயிருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல ஸ்வீட்டி வந்தா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல டன்லப் பெட் மாதிரி இருக்கா. சீலு கூட பிரிக்காத கரன்சி கட்டு மாதிரி இருக்குடா. இது அழகு குட்டியா இல்ல தங்க கட்டியா? நம்ம யோகா எதுக்காக பண்றோம்னு தெரியுமா? உடல் நலனுக்காக, மன நிம்மதிக்காக, கோவத்தை குறைக்கிறதுக்காக. நம்ம மனசு சொல்ற வார்த்தைய நம்ம உடம்பு கேட்காது. நம்ம உடம்பு சொல்ற வார்த்தைய நம்ம மனசு கேட்காது. இந்த ரெண்டையும் சமமா கொண்டு வர்றதுக்கு பேரு தான் யோகா. ஆரம்பிக்கலாமா? காலை கொஞ்சம் அகட்டி வைங்க. லைக் திஸ். சுகாசனம். பாத்து தம்பி, குட்டியான என்ன கண்ணா விளையாடிக்கிட்டு இருக்க? 7 மாசம் புள்ளத்தாச்சி மாதிரி இருக்க. அவ்வளவு பெருசா இருக்கு வயிறு. கொரடா கண்ணா. ஆசனத்தை ஈஸியா செய்யலாம். ஆரோக்கியமும் நம்மளை தானா தேடி வரும். வரேன் குருஜி. போயிட்டு வாமா. வணக்கம். வணக்கம் ராஜா. என்னன்னு சொல்லுங்க கண்ணா. புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. லீவு போடாம தினந்தோறும் வந்துருங்க. சரிங்க குருஜி. உன் கர்ப்பத்தையும் கலைச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு கண்ணா. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 55 ஆகுது கண்ணா. இப்பவும் நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன குருஜி? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியமா? பிரச்சனை கல்யாணம் ஆனவரா பிரம்மச்சாரியா அப்படிங்கிறது இல்ல கண்ணா. பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். சம்சாரியா இருக்கிறவங்க தினந்தோறும் தாம்பத்திய உறவை கட்டாயம் அனுபவிக்கணும். எங்க மனைவிங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்றதில்ல குருஜி. இங்க பாருடா கண்ணா. குருஜி, பூ பூக்கலங்கிறதுக்காக நம்ம பூஜை பண்ணாம விட்டுருவோமா? வேற விதத்துல பூவை பூக்க வைக்கணும். அதுதான் விஷயம் ரவி. ஏன் சொல்றேன்னா, தினமும் நாம பூஜையை பண்ணி ஆகணும். அது இயற்கை தர்மம். எங்க முயற்சியை நாங்க பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல பூ பூக்கலன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற பூவை பறிக்கணும். ஏன் தெரியுமா? தினமும் பூஜை பண்ணணும். அதனாலதானே இங்க வந்திருக்கோம். பத்மா. வரேன். மேடம், வாட்டர் வேண்டாம், பத்மா கொண்டு வர. ராஜு சார், உங்க பாட்டில கொடுத்தா நான் வச்சுப்பேன். வச்சுக்கிட்டாலும் நம்ம பின்னாடி சுத்துறா. நீ கனெக்ட் ஆயிருப்ப. நடந்தாலும் நடந்திருக்கும். சாரிங்க, சாரி.
என்னாச்சு ஒண்ணு இல்லையே ஐ அம் ஃபைன் ஐ அம் ஃபைன் ஓகே ஐ அம் கால ஃபைன் ஒண்ணும் ஆகலல்ல ஐ அம் ஃபைன் ஓகே எதுக்காகப்பா அவங்க கீழே விழுந்து மேல விழுந்து புரண்டு கஷ்டப்படுறாங்க? அந்த ஸ்வீட்டி பிஏவை பிடிச்சா வேலை முடிஞ்சிரும்ல. அப்படி இல்லை சார், அவங்க என்ன எடுத்து பேசுங்க சார், பரவாயில்ல. இங்க பாருப்பா, நமக்கு லாஸ் வருதுன்னா யாரு ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். அதுவே லாபம் வருதுன்னா அடுத்தவன் சின்னவனா இருந்தாலும் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட பாலிசி. அருமையா இருக்கு சார். இந்த படத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோ, என் படத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. அதனாலதான் சார், அதனாலதான் நான் படம் பண்ணா உங்க பேனர்ல பண்ணணும்னு ஃபிக்ஸா இருக்கேன். நீ ஃபிக்ஸ் ஆக கூடாது, நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ சாரி சார். இப்போ நீ சொல்லு. சேம் நீங்க கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ட்ரிபிள் ஆர் போய் ஸ்வீட்டியோட பிஏக்கு லைன் போடுவாங்க. தம்பி கிரி இங்க வா. என்னங்க மேடம் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கீங்களா? அடடே, இது உனக்கு எப்படி தெரியும்? என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நாராயணிக்கு எங்க ராஜுவோட பாட்டு நல்ல ஒரு ரெசார்ட்ல கிராண்டா பண்ண போறோம் தம்பி. சூப்பருங்க. 50 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன். ஒரு நல்ல டான்ஸ் ப்ரோகிராம் கூட வைக்கலாம்னு இருக்கோம். எக்ஸலன்ட் சார். சரி, பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க, உங்க மேடமும் வருவாங்களா? சார் மேடம்க்கு நாளைக்கு துபாய் ப்ரோக்ராம் இருக்கு. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனா நான் மணி மேக்ஸ் எனி திங்ஸ்னு சொல்லுவேன். வரதா இருந்தா சொல்லு, நான் ஃபேன்சி அமௌண்ட் தரேன். எங்க மேடம் ஃபேன்சி அமௌண்ட்டுக்கு டெம்ப்ட் ஆக மாட்டாங்க சார். மேடம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒத்துப்பான்னு கேளியா, அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் ட்ரை பண்றேன். இங்கே இருங்க. டேய் ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நாப்கின் கொடு. ராஜு சார் அக்ரீட். மேடம் 20 lakhs ஒத்துக்க வச்சேன், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எங்க ராஜு கூட அதே அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். ஓகே நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு 5 லட்சம். தேங்க்யூ சார்.